எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய ஒரு நாள் கழிந்தது. ஒரு ஏழ்மையான எழுத்தாளரின் ஒரு நாள் பொழுது எப்படி கழிகிறது என்பத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கமலா, பூஜா தண்ணி எங்க? வெத்தலை தட்டை எங்க வச்ச? இந்த வீட்ல ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்கா அப்படின்னு திட்டிக்கிட்டே வெளியில வராரு முருகதாஸ். கமலா வேற யாரும் இல்ல, முருகதாஸோட மனைவி. இப்படி கத்துறவரு கையில இருக்க கோரப்பாய தரையில விரிக்கிறாரு. எதுக்கு பாய விரிச்சாருன்னா, அவரோட எல்லா வேலையும் முடிச்சிட்டாரா, அதனால இப்ப படுத்து ஓய்வெடுக்க போறாராமா. அந்த கோரப்பைய பார்த்தா நடுவுல பெரிய ஓட்டையா கிழிஞ்சு தொங்கும். அந்த கோரப்பைய எடுத்து சரி செஞ்சு அதுல போர்வை போத்தி படுக்கிறாரு. ஏன்னா அந்த கோரப்பையில உள்ள கீற்றுகள்லாம் அவரை கீறிருமாமா. படுத்திருந்தவரு எழுந்து கமலம் கமலம் அப்படின்னு கத்திக்கிட்டே அடுப்பங்கரைக்குள்ள போறாரு. ஊட்டியில பனி மூட்டத்துக்கு நடுவுல இருந்து வர மாதிரி அடுப்பங்கர புகையில இருந்து வெளியில வரா கமலம். ஏங்க, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? நீங்க வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியணுமா அப்படின்னு மனைவிக்கே உரித்தான பாணியில அதட்டுறாங்க கமலம். முருகதாசர் சொல்றாரு, அந்த கூஜால தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன், இன்னுமே எடுத்துட்டு வரல. என்னதான் நீ பண்ற? கேக்கலையா? என் வெத்தலை பெட்டி எங்க அப்படின்றாரு. என்ன பார்த்தா தெரியலையா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு? நீங்க சாப்பிடதான் நான் சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க கமலம். இந்த பொண்ண கடைக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருந்தேன், இன்னுமே வாங்கிட்டு வரல. வாங்கிட்டு வந்தா எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன். முடிச்சிட்டு வரத்துக்குள்ள நீங்களே இங்க எழுந்து வந்துட்டீங்க. சரி, வந்ததும் வந்துட்டீங்க. கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு இந்த பொண்ணு என்னதான் இன்னும் பண்றான்னு பாத்துட்டு வாங்கன்னு சொல்றா கமலம். முருகதாசர் சொல்றாரு, என்னால கடைக்கும் போக முடியாது, கடைக்கும் போக முடியாது, ஒரு தீப்பெட்டி வாங்க முடியாது போ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க கமலம். மனைவி கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்தவரு சாமான் கழுகுற இடத்துல வழுக்கி விட பார்த்தாரு. ஆனா சுதாரிச்சு நின்ட்டாரு. கோவம் அவருக்கு ரொம்ப வந்துருச்சு. போய் வாசலுக்கு வந்து தெருவை வெறிச்சு பாக்குறாரு. இந்த பொண்ணு எங்க போச்சு, ஏன் இன்னுமே காணா அப்படின்னு வாசலையே பாத்துட்டு இருக்காரு. முருகதாசர் ஒரு பெரிய பத்திரிகையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. நல்ல கதை கட்டுரை எல்லாமே எழுதுவார். மாசம் சம்பளமும் நல்லாவே வந்துட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த பத்திரிகையை இழுத்து மூடிட்டாங்க. இவருக்கும் வேலை போயிருச்சு. இதுக்கப்புறம் அவர் வருமானத்துக்கு வழியே இல்லாம போயிருச்சு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு வேலை மட்டும்தான், கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது. இதை தவிர வேற எதுவுமே தெரியாது முருகதாசருக்கு. கொஞ்ச காலத்துக்கு தனியார் கம்பெனில இருந்து கட்டுரை எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. 30 கட்டுரை எழுதணும், ஒரு கட்டுரைக்கு 1 ரூபா அப்படின்னு 30 கட்டுரைக்கு 30 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. இந்த 30 ரூபாயில தான் முருகதாசரோட வாழ்க்கையே இருக்கு. இந்த 30 ரூபாய்க்குள்ளதான் முருகதாசரோட செலவுகள் எல்லாம் அடக்கணும். முருகதாசருக்கு பெரிய வேலையாவும் இருந்தது. என்னடா இந்த பொண்ணை இன்னும் காணா, இப்படியே நின்னுட்டு இருந்தா நின்னுட்டே இருக்க வேண்டியதான், சரி நம்ம போய் பாப்போம் அப்படின்னு தெரு முனைக்கு போறாரு முருகதாசர். எதுக்கு தன்னோட பொண்ணு தோஞ்சு போன முகத்தோட வரத பாக்குறாரு. என்னடி எங்க போன? ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர தெரியாதா? உன்னை தேடிக்கிட்டு ஒரு ஆள் வரணுமா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு முருகதாசர். அப்பா, அந்த கடைக்காரர் என்ன தரமாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு. ஏன் தரமாட்டாராமா? இல்ல, ஏதோ பாக்கி இருக்காமா, அதை கொடுத்தாதான் கொடுப்பாராம் அப்படின்னு சொல்றாருப்பா. உடனே முருகதாசர் தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு அந்த கடைக்கு போறாரு. என்ன கடைக்காரரே, குழந்தை என்ன கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? இல்லங்க ஐயா, நிறைய பாக்கி இருக்கு, 4 நாளா கேட்டுட்டு இருக்கேன், நீங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எப்ப தருவீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாரு. உடனே முருகதாசர் சொல்றாரு, இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமையா? சரி, திங்கட்கிழமை உன்னோட பணத்தை வாங்கிக்கோயா, இப்ப போய் எண்ணெயை எடுத்துட்டு வப்போ அப்படின்னு சொல்றாரு. எண்ணெயை எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்காரு கடைக்காரர். சரி, அந்த தீப்பெட்டியை சேர்த்து எடு அப்படின்றாரு முருகதாசர். ரெண்டத்தையும் வாங்கிக்கிட்டு அப்பாவும் மகளும் நடைய கட்டுறாங்க வீட்டுக்கு. வர வழியில குழந்தை ரிக்ஷாவை பார்த்துட்டு, அப்பா நான் இந்த ரிக்ஷால போகணும் அப்படின்னு அடம் பிடிக்குது. முருகதாசர் குழந்தைய அதட்டுறாரு. ஏண்டி, உனக்கு இதெல்லாம் தேவையா? அப்பா என்ன பணக்காரன் நினைப்பா? நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறியா? மகாராணியால நடந்து வர முடியாதோ அப்படின்னு குழந்தைய திட்டுறாரு.
ஆனா முருகதாசர் மனசுக்குள்ள அவரோட குழந்தைய மகாராணியா தான் பாத்துட்டு இருக்காரு. முருகதாசருக்கும் அவருடைய குழந்தைய ரிக்ஷால கூட்டிட்டு போகணும்னு ஆசை. ஆனா கையில காசு இல்லையே, சொன்னா குழந்தை புரிஞ்சுக்கான்னு சொல்லிதான் திட்டி தீக்கிறாரு. முருகதாசரோட குழந்தை ரிக்ஷால போகணும்னு கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வீட்டு எதிர்க்க இருக்க மாலாவும் அவளும் ஒரே வகுப்பு தான் படிக்கிறாங்க. மாலா பணக்கார வீட்டு பொண்ணு. டெய்லி ரிக்ஷால தான் வரா. அத பாக்குற லதாக்கு நம்மளும் ஒரு நாள் ரிக்ஷால போகணும்னு ஒரு ஆசை. அதனாலதான் ரிக்ஷாவை பார்த்ததும் தன்னோட அப்பா கிட்ட கேக்குறா. ஆனா இன்னைக்கும் அவளோட ஆசை நிறைவேறல. அந்த ரிக்ஷாவை பார்த்துக்கிட்டே போறா. ஒரு நாள் நம்ம இந்த ரிக்ஷால போவோங்கிற நம்பிக்கையோட வீட்டுக்கு போறா லதா. வீட்டுக்கு போறதுக்கு 10 அடிக்கு முன்னாடியே அப்பா அந்த பள்ளு மாமா வந்திருக்காங்க, பள்ளு மாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே குதிச்சுக்கிட்டே வீட்டுக்கு ஓடுறா லதா. என்னடி ஏன் இப்படி கத்துற, யாரு அந்த பள்ளு மாமா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டை பார்த்தா முருகதாசரோட நண்பனான வெங்கடேசன் நிக்கிறாரு. அவரை லதா ஏன் பள்ளு மாமான்னு கூப்பிடுறான்னா அவருக்கு பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்கும், அதான் அப்படி கூப்பிடுறா. தன்னுடைய நண்பரை பார்த்த முருகதாசன் வாங்க வாங்க வெங்கடேசன் வாங்க, எப்ப வந்தீங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு உபசரிக்கிறாரு. வீட்டுக்கு வந்த லதா அம்மா பள்ளு மாமா வந்திருக்காரு அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள ஓடுறா. இத கேட்ட வெங்கடேசன் இவ என்ன இன்னும் இப்படி கூப்பிடுறத நிப்பாட்டலையா அப்படின்னு முருகதாசரை பார்த்து கேக்குறாரு. முருகதாசர் அவளை விடுங்க, அவ ஏதாவது இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாரு. பழைய கதையில 2 பேரும் பேசிட்டு இருந்ததுல நேரமே போனது தெரியல. திடீர்னு முருகதாசர் எந்திரிச்சு கமலா 2 பேத்துக்கும் காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் முருகதாசர் கூட வேலை பார்த்த இன்னொரு நண்பரு வராரு. கமலம் கமலம் 2 இல்ல 3 போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. கமலமும் முருகதாசர் சொன்ன மாதிரி 3 காஃபியை ரெடி பண்றாங்க. முருகதாசர், வெங்கடேசர், கண்ணன் 3 பேர் சேர்ந்து நிறைய கதையை பேசுறாங்க. ஆனா எதுவுமே உருப்படியான கதை கிடையாது. உருப்படியான கதைகள் கிடையாது அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம் முருகதாசரோட வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போற கதைகள் இது கிடையாது. எல்லாம் பொழுதுபோக்கு கதைகள் தான். முன்னாடி நடந்த கதைகளை இப்ப சொல்லி ஆசை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பிரயோஜனம்? வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சா கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு வழியும் இல்ல. முன்பொரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு பீத்திக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? சாப்பாடுக்கு ஒரு வழி கிடையாது. எண்ணெய்க்கும் அரிசிக்கும் பெருமுன கடைக்காரரை நம்பிக்கிட்டுதான் இருக்க வேண்டியது பொழப்பு. இதுல எதுக்கு வெட்டி பேச்சு? உள்ள இருந்து கமலத்தோட குரல், என்னங்க காஃபி ரெடி, வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. முருகதாசர் சொல்றாரு, ஏண்டி நீ எங்க கொண்டு வா, நான் கதை பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லங்க காஃபி சூடா இருக்கு, நீங்களே வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு கமலம் பதிலுக்கு கத்துறா. சரி இதுக்கு மேல சொன்னா உள்ள இருந்து திட்டுதான் விழுகும், சரி நம்மளே போலான்னு முருகதாசர் எழுந்து உள்ள போறாரு. சொம்புல காஃபியும் 3 டம்ளரும் எடுத்துட்டு வராரு. 3 டம்ளர்லயும் காஃபி ஊத்தி தன்னோட நண்பர்களுக்கு கொடுத்து தானும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சாரு முருகதாசர். அவருடைய பொண்ணு லதா வந்து மாமா எனக்கு அப்படின்னு கேக்குறா. உடனே வெங்கடேசன் இந்த லதா என் காஃபிய குடி அப்படின்னு குடுக்கறாரு. வேணா வேணா முருகதாசன் நீங்க குடிங்க, லதா இங்க வா அப்பாவோட காஃபிய குடி அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு தன்னோட மடியில உட்கார வச்சு காஃபிய குடிக்க வைக்கிறாரு முருகதாசர். ரொம்ப நேரம் 3 பேரும் பேசி 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 களைச்சு போய் கண்ணனும் வெங்கடேசனும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவர்களை வழி அனுப்பி வச்ச முருகதாசர் வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போனவரு கமலா கமலா அப்படின்னு அதட்டெல்லாம் கூப்பிடுறாரு. அவர் அதட்டெல்லாம் கூப்பிடுற ஒரே பேரு கமலா மட்டும்தான். உள்ள போனவரு சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா பேசி பேசி கலப்பாயிடுச்சாமா, பசி வந்துருச்சாமா. அதுக்கு கமலம் சொல்றாங்க எல்லாம் ரெடிதான், வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. டம்ளரு, சாப்பாடு, பாத்திரம், குழம்பு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு சாமான் வைக்கிற இடத்தையும் தாண்டி 4 ரூமையை தாண்டி அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க உட்கார்ந்து இரவு உணவை மகிழ்ச்சியா சாப்பிட்ட எல்லாரும் முன்வாசல்ல போய் உட்கார்றாங்க. முன்வாசல்ல உட்கார்ந்து ஆஸ்வாசப்படுறாங்க. இப்படியாக கழியுது முருகதாசரோட ஒரு நாள் வாழ்க்கை. இதுவரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்தது சித்ரா டிவியின் தமிழ் ஸ்டோரிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.